வணக்கம். இன்றைக்கி மல்லிப்பட்டினம் ஹார்பரில் ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கின மீன் இது. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஷீலா மீனோ வஞ்சர மீனோ சொன்னாங்க. இந்த பாருங்க மாவா இந்த பாருங்க. ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், சரி ஞாயிற்றுக்கிழமைன்ட்டு. ஆனால் இப்படி ஏமாற்றுவாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இப்போ அவங்க ஏமாற்றினது என்ன மட்டும் கிடையாது, அவங்களோட நம்பிக்கையும் தான். இனி நாங்கள் போய் மீன் வாங்க போகிறது கிடையாது. இதை பாருங்கள், நான் வாங்கும் போதே சொன்னேன், ஆனால் எனக்கு மீன் பார்த்து வாங்க தெரியாது, கொஞ்சம் நல்லபடியாக மீன். அந்த வார்த்தையை சொன்னதுனாலேயே அவங்க இப்படி ஒரு மீன் எடுத்து கொடுத்துட்டாங்க. திருப்பி போய் கேட்குறதுக்கோ ஆர்கியூ பண்ணுறதுக்கோ நான் விரும்பலை. ஆனால் ஏமாற்றலாம், ஆனால் இந்தளவுக்கு ஏமாற்றலாமான்னு தெரில. பரவாயில்ல, அதை கீழே தான் கொட்ட போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இது மல்லிப்பட்டினம். இந்த காலையில் ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்களே, ஏலம் விடுவாங்களே, அந்த இடத்துல வாங்கின மீன் ஃபுல்லாக கெட்டு போச்சு. 3 மீன் கெட்டு போச்சு. நல்லா பெரிய மீனாக வாங்கிட்டு வந்தேன் 500 ரூபாய்க்கு. நல்லா கெட்டு போச்சு. இது மாதிரி யாரும் ஏமாறாதீங்க, கொஞ்சம் பார்த்து அவேர்னஸாக வாங்குங்க. விவரம் தெரிஞ்சால கூட்டு போய் வாங்க, இல்லாட்டி அங்கே வாங்காதீங்க, உங்கள் நியரஸ்ட்டாக உள்ள மார்க்கெட்லேயே வாங்கிட்டு போயிருங்க. தயவுசெய்து அங்கே போய் வாங்கி ஏமாறாதீங்க. அங்கே உள்ள முக்கிய பிரமுகர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும். மல்லிப்பட்டினத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் தயவுசெய்து அதை கொஞ்சம் கண்காணிங்க. இது உங்களுக்கும் நற்பயிருக்கு ஒரு கிழங்கு விளைக்கிற மாதிரி தான். கெட்டு போன மீன் இருந்தால் தயவுசெய்து சொல்லி வைக்க சொல்லுங்கள், கருவாடுக்கு அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லுங்கள். இப்போ நான் வாங்கின மீன் கருவாடு கூட ஆகாது பிள்ளைங்க. பாருங்கள், கூழாக வருது. ஒரு 500 ரூபாய்க்கு இந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவீங்களா? ரொம்ப வேதனையாக இருக்குது. பரவாயில்ல. இது வாங்கின மீன் வந்து மல்லிப்பட்டினம் துறைமுகம்.